பலிபீடத்தின் மேல் அக்கினி. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது. லேவியராகமம் 6:13. பழைய ஏற்பாட்டில் பலிபீடம்தான் பக்தர்கள் தேவனை சந்திக்கிற இடமாக இருந்தது. பலிபீடத்திலே பலிகளை தகனம் பலியாக கர்த்தருக்கு செலுத்தும்போது தேவன் அந்த சுகந்த வாசனையை முகர்ந்தார். மகிழ்ச்சியோடு அந்த பலிபீடத்தின் ஜுவாலையிலே இறங்கி வந்து தம்முடைய பிள்ளைகளோடு பேசினார். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் கர்த்தருடைய பலிபீடங்களாக விளங்குகிறீர்கள். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் தேவனுடைய பலிபீடமாக அர்ப்பணித்து விட வேண்டும். ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அப்பொழுது உங்கள் உள்ளமாகிய பலிபீடத்தில் அக்கினி இறங்கும். பழைய ஏற்பாட்டிலே 3 விதங்களில் பலிபீடத்தை கட்டினார்கள். முதலாவது, அது மண்ணினால் கட்டப்பட்டது. இரண்டாவது, உளியினால் செதுக்கப்படாத முழு கற்களினால் கட்டப்பட்டது. மூன்றாவது, ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பலிபீடமானது சித்திம் மரத்தினால் செய்யப்பட்டு வெண்கலத் தகட்டினால் மூடப்பட்டது. மண்ணில் செய்யப்பட்ட பலிபீடம் நம்முடைய சரீரத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. சங்கீதம் 103:14. கற்களினால் கட்டப்பட்ட பலிபீடம் நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறது. மரத்தினால் செய்யப்பட்டு வெண்கலத்தால் போர்த்தப்பட்ட பலிபீடம் நம்முடைய ஆவியை குறிக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர், மகனே, உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பலிபீடத்தின் மேல் சமர்ப்பித்து விடு. முற்றும் உன்னை அர்ப்பணித்து விடு. இன்றைக்கு நான் உன்மேல் பரலோக அக்கினியை போடப் போகிறேன். அக்கினியால் நிரப்பப் போகிறேன். என் அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றப் போகிறேன். நீ எனக்காக பற்றி எரிய வேண்டும். நான் உன்னில் போடுகிற அக்கினி ஒருபோதும் அணைந்து போகக்கூடாது என்று சொல்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் பரிசுத்த ஆவியின் அக்கினி விலையேறப்பட்டது. இந்த அக்கினி அபிஷேகத்தின் மேன்மையையும் விலை மதிப்பையும் உணராத அநேகர் அதை நஷ்டப்படுத்தி விடுகிறார்கள். லவோதிக்கேயோ சபையை குறித்து கர்த்தர் துக்கத்தோடு சொன்னார். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:15-16 என்றார். அக்கினியாக இருக்க வேண்டிய தேவ ஜனங்கள் வெதுவெதுப்பாய் இருக்கக்கூடாது. மங்கி எரிகிற திரியாய் இருக்கக்கூடாது. தீவெட்டிகளை அணைந்து போன நிலைமையில் வைத்திருந்த புத்தியில்லாத கன்னிகைகளைப் போல இருக்கக்கூடாது. அக்கினி பற்றி எரிய வேண்டும். குணசாலியான ஸ்திரீயின் விளக்கு இரவிலேயும் அணையாதிருக்கும். நீதிமொழிகள் 31:18. தேவ பிள்ளைகளே, இரவிலும் கூட கர்த்தருடைய அன்பும் ஊக்கமான ஜெபமும் உங்கள் உள்ளத்தில் அக்கினியாய் பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நினைவிற்கு, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ரோமர் 12:1.